ஹதம்னா கொல்லுன்னு அர்த்தம், பாருன்னா பாருன்னு அர்த்தம். இது மணிப்பிரவாளத்தில் அமைஞ்சதான சொல்லுது. அதம் பாருன்னா இந்த மான கொல்லுவதற்காக இதெல்லாம் ராமாயண தொடர்புடைய க்ஷேத்திரங்கள் சுற்றி வரும். கொல்லுமாங்குடி அப்படின்னு இங்கே இருக்குது, கொல்லுமாங்குடி ஹதம்பார் அப்படின்னு. அந்த அதம்பார் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ராமர் தான் அதை அந்த மூர்த்தியை மாடலாக வச்சு பண்ணினது தான் இந்த ராமர். அங்கேயும் வரதராஜ சுவாமி ராமர் ரொம்ப விசேஷம் வாய்ந்த திருமேனி சௌந்தரியம் உடைய ராமர். இது இந்த ராமரை பேஸ் பண்ணி தான் அடையாளமாக வச்சு தான் அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த ராமர் பண்ணியிருக்கா. இந்த ராமர்கிட்ட விசேஷம் என்னன்னா இது ஒரு ஸ்டோன் பவுடரை வச்சு பண்ணினது. அதனால் இதை நாம் வீட்டு பூஜையில் வச்சுக்கலாம். இதோட பின்னாடி ஒரு பூஜா கல்பம், ராமநவமி பூஜா கல்பம், விரத பூஜா சிந்தாமணியில எல்லாம் ராமரை பூஜை பண்ணுறதுக்கான கல்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு A4 ஷீட்டில் இந்த பூஜை முடிஞ்சு போயிடும். பூஜைங்கிறது என்ன, ஆக்சுவலாக ராமச்சந்திரன் தியாயாமின்னு நீங்கள் ஒரு இடத்துல கோலம் போட்டு பூவை போட்டெல்லாம் அந்த இடத்துல ராமர் வந்துடுவார். ஒரு கூர்ச்சத்தில் போடலாம், ஒரு ஜலத்தில் போடலாம், அல்லது ஒரு செங்கல் மேலே, இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இதிலெல்லாம் என்னென்னா பூஜை பண்ணுற உங்களுக்கு தான் இது ராமர்னு தெரியும். நீங்கள் என்ன சொல்லி பூ போட்டாலும் உங்களுக்கு தானே தெரியும். இதுவே ஒரு விக்கிரகமாக இருந்ததுன்னா நாம் பூஜை பண்ணுறது ராமர்னு சேவிக்க வரவாளுக்கு எல்லாருக்கும் இதை புரிஞ்சுக்க முடியும். கல்லுனால் அமைஞ்ச சிலைங்கிறதுனால இதுக்கு ரொம்ப மகத்துவம் கூட. கல், பஞ்சலோகம், மரம், இது மாதிரி உள்ள விஷயங்களில் சுவாமியை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேய சுவாமியை அலங்காரமாக வச்சு அவளை ரோல் மாடலாக வச்சு பண்ணினதான அந்த ஒரு விக்கிரகம் தான் இப்போ அடியன் கையில் இருக்குது. இதில் ராமர் பூஜை பண்ணலாம். ராமரை பூஜை பண்ணி பல பேர் பலவிதமான க்ஷேமத்தை அடைஞ்சிருக்கா. ஏன்னா ஒரு தர்மமே உருவெடுத்த மூர்த்தி இது. தர்மம் தர்மம் தர்மம்னு ராவணனை சம்ஹாரம் பண்ணி சீதையை தன்னோட அழிச்சிட்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிற வரைக்கும் அந்த தர்மங்கிறதான கோட்டிலேருந்து பிறழாத மூர்த்தி ஒன்று உண்டுன்னா அது ராமச்சந்திர மூர்த்தி. அந்த ராமரை பூஜை பண்ண நமக்கு குடும்பத்தில் எத்தனை துரிதங்கள் இருந்தாலும் விலகிடும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. ராமனுடைய ஆராதனம், சீதாதேவியுடைய ஆராதனம் கூட ஆஞ்சநேய சுவாமியும் இருக்கிறதுனால எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம்னு எத்தனை ஆபத்து இருந்தாலும் ராமரை பூஜை பண்ணிட்டோம்னா ராமர் நம்ம கூட ஒரு காவல் போல வருவாராம். ஆபதாம் அபகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகம்னு ஒரு சில ஸ்லோகங்கள் ராமருடைய பெருமையை சொல்கிறது. அதில் ஆகர்ண பூர்ண தன்வானோ ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணோ. நாம் எங்கே கிளம்பினாலும் அக்ரத பிருஷ்டதச்சைவ பார்ஷ்வதச்ச மகாபலவ், முன்னும் பின்னும் இருபுறமும் பார்ஷ்வதச்ச மகாபலவ், அதாவது ராமர் ஒரு புறம் லக்ஷ்மணர் ஒரு புறம் இருந்து நமக்கு செக்யூரிட்டியாக வரலாம், நமக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. எப்படி வரான்னார், ஆகர்ண பூர்ண தன்வானோ. அந்த வில்லுக்கு ஒரு சிஸ்டம், எப்போ வில்லு நாணயத்தை போகிறோமோ அப்போ தான் அதை நான் ஏற்றுவேன். அது எப்போவுமே நான் ஏற்றி இருக்காது. எப்போ சண்டைன்னா உடனே அந்த நான் ஏற்றணும். எப்பவும் ராமர் எப்படி வராருன்னார், வில்லில் அம்பை பூட்டி இழுத்து காது வரைக்கும் இழுத்தா விட வேண்டியதுதான் பாக்கிங்கிற ஒரு ஸ்டைலோடு தான் வரலாம். ஏன்னா ஆபத்துகள் எப்பவும் நம்ம சூழ்ந்துருக்குங்கிறதுனால. ஆகர்ண பூர்ண தன்வானோ ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணோன்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதனால் ராமனுடைய ஆராதனம் ரொம்ப விசேஷம். ராம அஷ்டோத்திரம் பண்ணி அந்த ராமரை பூஜை பண்ணால் ராமாயண பாராயணம் பண்ண ஒரு புண்ணியம். ஏன்னா ராமருடைய சரித்திரம் முழுக்க அந்த அர்ச்சனையில் இருக்குது. அந்த அர்ச்சனையிலேயே ராமருடைய பெருமை பூரா வந்துடும். அப்படி பூஜையிலையும் வச்சுக்கலாம். யாராவது நமக்கு வேண்டியவர்களுக்கு இதை பரிசு பொருள்களாகவும் கொடுக்கலாம். கலைநயம்னு நினச்சி அப்படி ஷோகேஸில் வச்சு அலங்காரமாகவும் வச்சுக்கலாம். ஒரு பூஜை பண்ணி தன்னுடைய வீட்டில் நித்திய பூஜையாகவும் வச்சுக்கலாம். இப்படி இந்த விஸ்மயம் ப்ராடக்ட்ஸ்னால பண்ணப்பட்ட இந்த ராமலக்ஷ்மண ஆஞ்சநேய சுவாமிகள் ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக, ரொம்ப அங்கலட்சணங்கள் ரொம்ப சரியாக இருக்குது. அதுதான் அதுக்கு முக்கியம். ஒரு விக்கிரகம் அமைக்கிறோன்னா சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணோகம், இந்த ரூபம் எப்படி இருக்கணும்னா அழகாக இருக்கணும், ரொம்ப இளமையோடு இருக்கணுங்கிற அந்த அந்த விக்கிரகத்தில் வயோதிகம் தெரியக்கூடாது. ரொம்ப பாலமாகவும் இல்லாமல் ஒரு 18 வயசு மதிக்கத்தக்க ஒரு குமாரன் குமார் எப்படி இருப்பாளோ அப்படி இருக்கணும்னு சாஸ்திரங்கள்லாம் வர்ணிக்கிறதுனால அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு, பஞ்சராமரை இன்ஸ்பிரேஷனாக வச்சு பண்ணினதான இந்த விக்கிரகம் ரொம்ப அழகு வாய்ந்தது. இது பக்தர்கள், ராம பக்தர்கள், கலா ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் இது ஒரு வரப்பிரசாதம். இதை எல்லாரும் வாங்கி பயனடையணும். இதற்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவின் மூலமாக இன்னும் பின்னாடி பல அரிய சிலா விக்கிரகங்கள்லாம் இவா பண்ணுறதுக்கு இது
அமைப்பாக அமையிறது அப்படிங்கிறத இந்த சமயத்தில் தெரிவிச்சுட்டு என்னுடைய இந்த ஒரு உரையை பூர்த்தி பண்ணிக்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபூமாய மங்களம்.